இந்த வீடியோவில் வந்து கண்ணதாசன் சார் எழுதின ஒரு பாடலை பற்றி சொல்கிறேன். அது வந்து இறைவன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவரை கேட்டதுக்கு அவர் எழுதின பாடல் இது. இந்த பாட்டு வந்து இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்ற அந்த பாட்டு. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எந்தெந்த ரூபத்துல இருக்கான் அப்படின்னு. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இப்ப இந்த 4 வரியில பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாருன்னா பஞ்சேந்திரியங்களை சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பூவிரியும் சோலையிலே மணப்பான், அவன் மணந்துகிட்டு இருந்தாலும் அதை நம்ம உணரணும் அப்படின்றதுக்கு நாசியை படைச்சான். அதுக்கடுத்து பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், அந்த குரலை கேட்டு நம்ம ரசிக்கணும்ன்றதுக்காக செவிய படைச்சான். அதுக்கப்புறம் குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான் அப்படின்னா மேகம் மழை பொழியும் போது நனையக்கூடியது மெய் உடம்பு, இந்த உடம்ப படைச்சான் இதெல்லாம் உணரணும் அப்படின்றதுக்காக, அதையும் அனுபவிக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும். கோழி விளையும் கனிகளிலே இனிப்பான், அந்த இனிப்பை உணர்றதுக்கு நாக்கையும் படைச்சான். மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்த 5ல 4 இங்க சொல்லிட்டாரு. இந்த கடைசியா கண்ணுக்கு என்ன சொல்றார்? பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இந்த பஞ்சேந்திரியங்களையும் எதற்காக படைச்சான்னா இந்த நெஞ்சம் என்கின்ற ஆன்மா முக்தி அடையணும் அப்படின்றதுக்காக. அதனால அந்த நெஞ்சத்தையும் பத்தி பாடுறாரு. இப்ப இதுக்கு அடுத்து 3 வரி 4 வரியில உண்மையிலேயே எனக்கு ஒரு வரி ரொம்ப பிடிக்கும், அதை இப்ப சொல்றேன். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதுல அந்த கடைசியா சொன்ன அந்த 3வது வரி, பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், ரொம்ப முக்கியமான வரி. அடுத்தவன் உயர்றத பார்த்து நம்ம ஜெலஸ் பொறாமப்படக்கூடாது, வயிறு எறியக்கூடாது. இந்த மாதிரி தன்மைகளை நீ வளர்த்து கொண்டால் நீயே இறைவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆக்சுவலா இந்த பாடலை தினமும் காலையில கேட்டா கூட நல்லது, நம்ம மனசு சுத்தப்படும். நன்றி, வணக்கம்.